வணக்கம். இன்றைய தலவரலாறாக கருவளர்க்கும் நாயகி கருவளச்சேரியில் வீற்றிருக்கக்கூடிய அன்னை அகிலாண்டேஸ்வரியை பற்றி பார்க்கலாம். இந்த கோவில் கும்பகோணத்திலிருந்து வலங்கைமான் போற சாலையில 8 கிலோமீட்டர் தொலைவில் உள்ள மருதாநல்லூர் அருகில் இருக்கின்றது. இந்த கோவில் அகஸ்திய முனிவரோடு தொடர்புடையது. இங்கத்தான் அகஸ்திய முனிவர் தன் மனைவி லோபாமுத்திரையோட திருமணம் செய்து கொண்டதாக நம்பப்படுகிறது. அவரோட படம் இன்னமும் கோவிலோட சுவற்றில் வரையப்பட்டிருக்கிறது. இங்குள்ள இறைவனே அகத்திய முனிவரின் பேரால தான் அகத்தீஸ்வரர் அப்படின்னு அழைக்கப்படுறார். இங்க பக்கத்துல பார்த்தீங்கன்னா விஷ்ணுவும் கோவில் இருக்கிறது. இந்த திருக்கருக்காவூர் பக்கத்துல பெரிய கோவில் திருக்கருக்காவூர் இருக்கு. முல்லைவண்ணநாதர் கோயில் இருக்கு. இருந்தாலும் கும்பகோணத்துல குழந்தைக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா அகிலாண்டேஸ்வரியும் கற்பராக்ஷாம்பாளும் தான் முக்கியத்துவம். இங்க இருக்கிற கருவளச்சேரி அம்மா அகிலாண்டேஸ்வரி கருவளர்க்கும் நாயகியா அழைக்கப்படுறா. வயிற்றில் இருக்கிற குழந்தை வளர்ச்சி அடைய அருள் புரிகிறா. இதற்காக ஏராளமான பக்தர்கள், கர்ப்பம் தரிக்க விரும்புவர்கள் மற்றும் குடும்ப வழியில உள்ளவங்கள்லாம் இந்த கோயிலுக்கு பிரார்த்தனை செய்கிறாங்க. அன்னைய பார்த்தீங்கன்னா உடல் திரையால் மூடப்பட்டு பக்தர்களுக்கு முகம் மட்டும்தான் தெரியும். சிவராத்திரி மற்றும் நவராத்திரியோட 9 நாள்ல மட்டும்தான் திரை நீக்கப்படும். சுயம்பு தேவியான அவ எண்ணெயை மட்டுமே பூசப்படுகிறாள். இந்த சன்னதி பாம்பு குழியின் மேல இருக்கிறதுனால அபிஷேகமே செய்யறதில்லைன்னு சொல்லப்படுது. அனைத்து பூஜையும் அர்ச்சனைகளும் மகாமேரு மற்றும் இங்க ஸ்ரீ சக்கரத்துக்கு முன்னாடி நிறுவப்பட்டிருக்கிறது. குழந்தை வர வேண்டி அன்னையின் அருளை பெற விரும்புறவங்க முதல்ல அம்பாளின் சன்னதியில் உள்ள படியை நெய்யால சுத்தம் செஞ்சு அதில் கொஞ்சம் மஞ்சப்பொடியும் குங்குமமும் கலந்து கோலம் போடணும். அவங்க 7 பெங்காலி அதாவது வங்காள மஞ்சள், ஒரு எலுமிச்சம் பூ, வெத்தலைப்பாக்கு போன்ற அர்ச்சனை பொருள் வழக்கமான பொருளோட அன்னைக்கு பிரார்த்தனை செய்த பிறகு அந்த எலுமிச்சம்பழத்தை எடுத்துட்டு வரத கோயில்ல வச்சு ஐயர் பூஜை செஞ்சு அவங்களுக்கு திருப்பி கொடுப்பாரு. அந்த பொண்ணும் அவரோட கணவரும் அதை வீட்டுக்கு போன பிறகு சாமி அவங்க குலதெய்வத்தை நினைச்சு அதை கட் பண்ணி அந்த சாரை 2 பேரும் சரிசமமா உட்கொள்ளணும். மஞ்சள் பெண்கள் குளிக்கும் போது அதை உரசி பயன்படுத்தணும். இப்படி பண்ணிட்டு வந்தா கண்டிப்பா குழந்தை தங்கும் அப்படிங்கிறது இந்த கோவிலோட ஐதீகம். வளைகாப்பு விழாவின் போது முதல் 7 வளையலை அம்மனுக்கு கொண்டாந்து குழந்தையோட கோயிலுக்கு கொண்டு அந்த வளையலை போட்டு அங்க ஒரு தொட்டில் இருக்கு. அந்த தொட்டில்ல குழந்தைய போட்டு பண்ணணும். அந்த குழந்தைய அம்பாள் சன்னதி முன்னாடி போடுவாங்க. அதனால இந்த கோவில் பார்த்தீங்கன்னா ரொம்ப சக்தி வாய்ந்த கோவில். இந்த அம்மாள் முகம் மட்டும்தான் நம்மளுக்கு நல்லா தெரியும். அழகு ததும்பிய முகம். ஒரு ஐயனியம் என்றும் பார்த்து கொண்டே இருக்கலாம். குழந்தை இல்லாத தம்பதிகளுக்கு அந்த கருவை வளரச் செய்து அருள் புரிந்து குழந்தை வரத்தை தரக்கூடிய தெய்வம். குழந்தை இல்லாதவர்கள் கண்டிப்பா இந்த கோவிலுக்கு போனீங்கன்னா நிச்சயமா உங்களுக்கு குழந்தை பிறக்கும். இது வரைக்கும் அந்த கோயிலுக்கு போய் யாருக்கும் குழந்தை பிறக்காம இருந்ததில்லை அப்படின்னு அங்க இருக்கிற ஐயரும் அங்க ஊர் மக்களும் கண்டிப்பா சொல்றாங்க. அதாவது இந்த கோவிலே எல்லாருக்கும் தெரியாது. யாருக்கு கொடுப்பனை இருக்கோ அவங்களால மட்டும்தான் இந்த கோவிலுக்கே வர முடியும் அப்படின்னு சொல்றாங்க. ஏன்னா இது கும்பகோணத்துக்கு அருகில குழந்தை இல்லாத தம்பதிகளுக்கு நிறைய கோவில்கள் இருந்தா கூட இது பக்கத்திலேயே நம்மளுக்கு திருக்கருக்காவூர் தான் நிறைய பேருக்கு தெரியும். திருக்கருக்காவூர் அம்மன் குழந்தையை வளர்ச்சி அடைய செய்து காத்து அருளக்கூடிய அம்மனா. இந்த அம்மா கருவை கொடுத்து அவங்கள வளரச் செய்யக்கூடிய அம்மன் அப்படின்னு சொல்றாங்க. கண்டிப்பா மக்கள் பயன்பெறணும் அப்படின்றதுக்காக இந்த பதிவு. தங்களுக்கு பிடித்திருக்கின்ற ஒரு லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி.